நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த சோழ நாட்டில் திருவாரூருக்கு அருகே ஏமாப்பேரூரில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நமிநந்தி அடிகள் என்ற அந்தணர் வாழ்ந்து வந்தார். பரமசிவனிடத்தில் பெரும் பக்தி கொண்டிருந்த அவர் ஆசார அனுஷ்டானங்களை மிகுந்த சிரத்தையுடன் செய்து வந்தார். 3 வேளையும் சிவார்ச்சனையும் தீ வளர்த்து ஹோமங்களும் செய்வார். தினந்தோறும் திருவாரூருக்கு போய் புற்றிடங்கொண்ட நாதரை வணங்குவார். கோயிலில் பூஜைகளும் சிவத்தொண்டுகளும் செய்து வருவார். அந்த வகையில் ஒரு நாள் திருவாரூரில் வன்மிகநாதரை வணங்கிய பின் ஆலயத்தில் அக்னி மூலையில் அமைந்துள்ள அறநெறி என்ற ஆலயத்தில் போய் அறநெறிநாதரை வணங்கினார். அந்த நேரம் மாலை மங்கி வரவே கோவிலில் தீபம் ஏற்ற விரும்பினார். எண்ணெய் இல்லாத காரணத்தால் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டுக்கு போய் ஆலயத்தில் விளக்கேற்ற எண்ணெய் தாருங்கள் என்று கேட்டார். அந்த வீட்டில் இருந்தவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். அவர் சிவாலயத்தில் விளக்கேற்ற எண்ணெய் தர மறுத்துவிட்டார். அத்துடன் கையிலே தீ வைத்து ஆடும் சிவனுக்கு விளக்கு எதற்கு? தேவையென்றால் குளத்தில் உள்ள நீரை ஊற்றி விளக்கு எரியுங்கள் என்று ஏளனமாக சொன்னார். நமிநந்தி அடிகள் புண்பட்ட மனத்துடன் திரும்பி வந்து இறைவனிடம் முறையிட்டார். குளத்தில் உள்ள நீரையே கொண்டு வந்து விளக்கு எரிக்குமாறு அசரீரி எழுந்தது. அதை கேட்ட நமிநந்தி அடிகள் அவ்வாறே அருகிலிருந்த குளத்திலிருந்து நீர் முகந்து எடுத்து வந்து வரிசை வரிசையாக விளக்குகளை ஏற்றினார். பிறகு மனநிறைவுடன் தன்னுடைய ஊருக்கு சென்று வீட்டிலே சிவபூஜை செய்து உணவருந்தி உறங்கினார். மீண்டும் காலையில் தன் அன்றாட அனுஷ்டானங்களை முடித்து திருவாரூருக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து சிவாலய தொண்டுகளை முடித்த பின் மாலையில் குளத்து நீரை எடுத்து விளக்குகளை ஏற்றினார். இது அவரது அன்றாட வழக்கமாயிற்று. இப்படி குளத்து நீரை கொண்டு கோயிலில் அவர் விளக்கேற்றுவதை ஊரே வியந்து பேசியது. நாளடைவில் அரசன் காதுக்கும் எட்டியது. இதற்கிடையே தண்டியடிகள் நாயனாருடன் போட்டியிட்ட சமணர்கள் தோற்று திருவாரூரை விட்டு ஓடிப்போயினர். அரசனும் கோவிலில் பூஜைகளும் திருவிழாக்களும் சிறப்புற நடத்த நமிநந்தி அடிகள் வழிகாட்டுதலின்படி தேவையான நிபந்தங்கள் அமைத்தார். பங்குனி மாதம் உத்திரம் திருவிழாவில் வீதி விடங்கர் பெருமான் அருகிலே உள்ள திருமணலிக்கு எழுந்தருளினார். நமிநந்தி அடிகளும் சுவாமி புறப்பாடு ஆனதிலிருந்து உற்சவம் முடிந்து சுவாமி கோவிலுக்கு திரும்பும் வரை கூடவே இருந்து விழாவில் முழுவதுமாக கலந்து கொண்டார். பிறகு இரவில் வீடு திரும்பியவர் உள்ளே செல்லாமல் வெளியே திண்ணையிலேயே தங்கிவிட்டார். அதை கண்ட அவர் மனைவி உள்ளே வந்து வழக்கம் போல சிவபூஜை செய்ய அழைத்தார். நமிநந்தி அடிகளும் இன்றைக்கு சுவாமி திருமணலிக்கு எழுந்தருளிய போது நானும் உடன் சென்று சேவித்து வந்தேன். எல்லா ஜாதியினரும் கலந்து கொண்டதால் தீட்டாகிவிட்டது. அதனால் ஸ்நானம் பண்ண நீர் கொண்டு வா, குளித்த பின் வீட்டிற்குள் வந்து பூஜை செய்வேன் என்றார். அந்த அம்மையாரும் நீர் எடுத்து வர உள்ளே சென்றார். அந்த நேரத்தில் சற்றே கண்ணயர்ந்த நமிநந்தியின் கனவில் இறைவன் தோன்றினார். திருவாரூரில் பிறந்தவர்கள் யாவரும் எம் சிவகணங்களே, நாளை உனக்கு அதை காட்டுவோம் என்று கூறி மறைந்தார். விழித்தெழுந்த நமிநந்தி அடிகள் தன் நினைப்பிற்கு வருந்தி மனைவியுடன் இறைவன் கனவில் சொன்னதை சொல்லி குளிக்காமலே வீட்டிற்குள் சென்று சிவார்ச்சனை முடித்து உணவருந்தி உறங்கினார். மறுநாள் திருவாரூருக்கு போனார். அங்கு பிறந்தவர்களெல்லாம் அவருக்கு சிவகணங்களாக காட்சியளித்தனர். யாவரும் சிவஸ்வரூபத்தில் பிரகாசிப்பதைக் கண்டு வணங்கினார். பிறகு அனைவரும் இயல்பு நிலை அடைந்தனர். இறைவன் சன்னதி அடைந்து நமிநந்தி தன் பிழை பொறுக்க வேண்டி பிரார்த்தனை செய்தார். இப்படியாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை இறைவன் உணர்த்தினார். தன் திருத்தொண்டுகளை தொடர்ந்த நமிநந்தி அடிகள் சிறிது காலம் கழித்து திருவாரூருக்கே குடிபெயர்ந்து வந்து தம்முடைய திருப்பணிகளை தொடர்ந்து செய்து வந்தார். திருநாவுக்கரசர் பெருமான் இவரை தொண்டர்களுக்கு ஆணி என்று சிறப்பித்து பாடினார்.
இப்படியாக பலகாலம் சிவத்தொண்டுகள் செய்து கொண்டிருந்து இறுதியில் சிவபதம் அடைந்தார் நமிநந்தி அடிகள். திருச்சிற்றம்பலம்.